ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. குடும்பமானது இறுதி வரை சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் அது முப்புரி நூலை போல இருக்க வேண்டும். ஆம், குடும்ப வாழ்க்கையும் முப்புரி நூலை போன்றதே. தேவன், கணவன், மனைவி என்ற 3 நூல்களும் இணைந்து செயல்பட்டால் மாத்திரமே அந்த குடும்பம் எப்போதும் உறுதியுடன் நிலைத்திருக்கும். இந்த நாட்களில் கர்த்தருக்குள்ளாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள குடும்பங்களும் கூட சில உடைந்து போன நிலையில் காணப்படுகின்றன. சில குடும்பங்களில் வெளியரங்கமான பிரச்சனை ஒன்றும் இல்லாதது போல காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே பல உடைசல்களும் கீறல்களும் காணப்படுகின்றன. இதற்கு என்ன காரணம்? இதற்கு அடிப்படையான காரணம் பாவமே என்பதை மறக்க முடியாது. அன்பான குடும்ப தலைவரே, வேதம் சொல்லுகிறபடி உங்கள் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலவும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் ஒரு குடும்ப தலைவனாக திகழ வேண்டும். உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் உன் வாழ்வில் போலியானதல்ல, மெய்யான தேவ பக்தியை காண வேண்டும். நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் தினமும் கர்த்தரின் பாதத்தை நாட வேண்டும் என்பதை மறந்து போகாதே. ஆம், நானும் என் குடும்பமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தீர்மானம் உன் உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்நாள் வரை உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய நலனை குறித்து ஏதாவது அக்கறை எடுத்தீர்களா? அல்லது வெறுமனே உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் வாஞ்சித்து உலக ஐஸ்வர்யத்தை மட்டுமே சேர்க்க முற்பட்டீர்களா? அப்படியானால் இப்போதே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து அவர் பாதையிலே நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பாவத்தினால் சீர்கட்டு போன இந்த சமுதாயத்தில் எங்கள் குடும்பத்தை உமது செட்டைகளின் நிழலில் பாதுகாத்துக் கொள்வீராக. அதுபோல பாவத்தால் உடைந்து போன குடும்பங்கள் உமக்குள் மீண்டும் கட்டப்படவும் பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளவும் அன்பு கூறவும் உதவி செய்யுங்க. எங்கள் கண்ணீரை மாற்றி கழிப்படைய செய்யுங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மைமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் உம்மை விட்டு விலகாமலும் உம்மில் நிலைத்திருக்க ஆசீர்வாதமாய் வாழ இரக்கம் செய்ய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டிறுதி தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஆசீர்வாதம், ஆரோக்கியம், ஞானம், ஒத்தாசை வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுதின வாழ்வில் பரிபூர்ணம் அடைந்ததினால் உம்மை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரம் அடைவதனால் திருடி எங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் எங்கள் படியை எங்களுக்கு அளந்து எங்களை போஷித்தரல விண்ணப்பிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்கள் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் வட்டிக்கும் செலவிடப்படாமல் எங்கள் குடும்ப தேவைகளில் உங்க சித்தப்படி செலவிடப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தள்ளுங்க. நாங்கள் சோம்பலாய் வீட்டில் அமர்ந்து விடாமல் எங்கள் தகுதிக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை பெற்று உழைத்திட உங்க கிருபை தந்தள்ளுங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கம் செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், வருமானம், பொருளாதாரம், அப்பம், தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் விருத்தி அடையவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியோடு வாழுகிறவர்கள் உண்டு, வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களும் உண்டு, வீடுகளில் படுக்கையில் இருப்பவர்களும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் உங்க ஆறுதல் அளிக்கும் கரம் இரக்கம் செய்து தொட்டு குணப்படுத்தி பூரண ஆயுசுடன் வாழ தயவு செய்தல ஜெபிக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் உண்டாக கர்த்தர் உதவி புரிந்தல்ல ஜெபிக்கிறோம். மது போதை, பான்பராக், புகையிலை, போதை காளான், கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையானவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், திருமண வயதடைந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்களுக்கு அந்நாளை நினைத்துள்ள தேவன் புத்திர பாக்கியம் ஈந்தரவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும், எங்கள் தேசத்துக்கு விரோதமாக பயங்கரவாதிகளின் முயற்சிகள் செயல்கள் வாய்க்காதே போகவும், மக்கள் இரட்சகரை சேவிக்கவும்
அமைதலான வாழ்க்கை வாழவும் ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்மையான பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.